வணக்கங்க. கடவுள் இருக்காரா இல்லையா அப்படிங்கிற டாபிக் பத்தி தான் பார்க்க போறோம். 2 நண்பர்கள் வந்து பேசிக்கிறாங்க. ஒருத்தர் வந்து கடவுள் இருக்குன்னு சொல்றாரு, இன்னொருத்தர் வந்து கடவுள் இல்லைன்னு சொல்றாரு. இந்த கடவுள் இல்லைன்னு சொல்றவரு கடவுள் இருக்குன்னு சொல்றவர்கிட்ட நீ வந்து நிரூபிச்சு காமி, கடவுள் இருக்குன்னு சொல்றீல நீ நிரூபிச்சு காமி அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. அதுக்கு அவர் சொல்றாரு, நான் என்னோட வாழ்க்கையில நடந்த உண்மையான நிகழ்வை பத்தி உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணிக்கிறேன்னு சொல்றாரு. இப்ப இந்த கடவுள் இருக்குன்னு சொல்றாருல, அவரு தான் வந்து அவங்க குடும்பத்துல மூத்த பையன், முதல் பட்டதாரி. இவர் வந்து இவரோட அப்பா வந்து டெய்லி வேலைக்கு போனாதான் அவங்க சாப்பிடவே முடியும். அந்த மாதிரி ஒரு குடும்பத்தை சேர்ந்தவங்க, கஷ்டப்படுறவங்க. இவர் வேலை தேடி சென்னைக்கு போறாரு. ரொம்ப அலைஞ்சு திரிஞ்சு ஒரு கம்பெனில வேலைக்கு சேர்றாரு. அதுவும் ஒரு அதாவது சின்ன கம்பெனி தான். அந்த கம்பெனில வேலைக்கு சேர்ந்து 4 நாள் ஆகுது. அப்ப திடீர்னு அவருக்கு வந்து ஒரு போன் கால் வருது. போன் கால் வருதுன்னா அப்பா கிட்ட இருந்து வருதுன்னு அட்டன் பண்றாரு. ஆனா பேசுறது வந்து தம்பி பேசுறாரு. என்ன பேசுறாருன்னா, அப்பாவுக்கு சீரியஸ், திடீர்னு மயக்கம் ஆயிட்டாரு, கண்ணு முழிக்கல, மூச்சு பேச்சு இல்லைன்னு சொல்லிட்டு போன் பண்றாரு. போன் பண்ணும்போது இவரு பயந்துகிட்டு, கடவுளே, அப்பதான் வேலைக்கு போய் 4 நாள் தான் ஆகுது. அவர் வந்து என்ன சொல்லி கால் பண்றாருன்னா, அவர் வந்து ஹாஸ்பிட்டல்ல கொண்டு போய் சேர்க்கணும். அவங்க வீட்லயே ஓவரால் 300 ரூபாய் தான் பணம் இருக்கு. இந்த வேலைக்கு போறவர்கிட்டயும் பணம் இல்ல, வீட்லயும் பணம் இல்ல. இவங்க 2 பேருக்குமே சேர்த்தே 300 ரூபாய் தான் இருக்கு. அப்படிங்கும் போது அப்பா ஹாஸ்பிட்டல்ல சேர்க்கணும் அப்படின்னு ஒரு பேசிக் நிலைமைக்கு கூட கொண்டு போறது கூட காசு இல்லாத நிலைமையில இருக்காங்க. இப்ப இவர் என்ன செய்யறாருன்னா, கடவுளை பார்த்து கும்பிடுறாரு. சூரியனை பார்த்து அவரோட குலதெய்வத்தை நினைக்கிறாரு. கடவுளை, ஐயனாரப்பா காப்பாத்தப்பா அப்படின்னு சொல்லி ஒரு வழியை காட்டு அப்படின்னு சொல்லி வேண்டுறாரு. அப்படி வேண்டும் போது அவங்க தம்பிக்கிட்ட இருந்து போன் வருது. இது மாதிரி நான் அப்பாவோட 2 ஏடிஎம்லயும் செக் பண்ணிட்டேன், பணம் இல்லை அப்படின்னு சொல்றாரு. ஆனா அப்பா வந்து யூஸ் பண்ணாத ஒரு ஏடிஎம் ஒண்ணு இருக்கு, அதோட பின் நம்பர் தெரிஞ்சா எனக்கு சொல்லு அப்படின்னு சொல்லி அவங்க அண்ணன் கிட்ட கேக்குறாரு. அவரும் வந்து பின் நம்பர் சொல்றாரு. இவர் போட்டு பாக்குறாரு. அதுல 7000 ரூபாய் பணம் இருக்கு. இப்போ அந்த 7000 ரூபாய் பணம் இருக்குங்கிறத வந்து டைரக்டா கடவுள் தான் அதுல வந்து சொல்லி போட்டிருக்காரு அப்படிங்கறது இல்ல. இந்த அந்த 7000 ரூபாய் பணம் இருக்குங்கிறத வந்து அந்த பையனுக்கு எங்கேயோ கடந்த அந்த ஏடிஎம் அதை வந்து எடுத்து பார்க்கணும்னு அந்த பையனுக்கு தோண வச்சு அதுல வந்து பின் நம்பர் அவங்க அண்ணனுக்கு அந்த ஞாபகம் வர வச்சு இதை வந்து இவ்வளவு விஷயங்கள் செஞ்சதுக்கு அப்புறம் அந்த பணம் அவங்களுக்கு 7000 ரூபாய் கிடைச்சு அதை வச்சுதான் அவங்க முதல் உதவியே பண்ணியிருக்காங்க அவங்க அப்பாவுக்கு. அதை வந்து அவர் ஷேர் பண்ணியிருக்காரு. இப்போ வந்து கடவுள் இருக்காங்க அப்படிங்கிறது வந்து ஒரு நம்மளுக்கு நேரா வந்து கடவுள் காட்சி அளிக்க மாட்டாரு. இது ஒரு மனுஷங்க மூலயமா நம்மளுக்கு கிடைக்கலாம் அந்த உதவி, இல்ல ஒரு பொருள் மூலயமா கிடைக்கலாம். ஏதோ ஒரு மூலயமா வந்து கடவுள் வந்து இருக்கிறத வந்து அவர் சொல்லியிருக்காரு. இது மாதிரி உங்களோட வாழ்க்கையில வந்து நடந்த விஷயத்த வந்து என்கிட்ட நீங்க ஷேர் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னாக்கா என்னோட மெயில் ஐடி நான் பின் பண்றேன். அதுக்கு நீங்க ஷேர் பண்ணுங்க. வணக்கம்.